நிப்பாட்டிட்டான்டா. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோ வந்து ஒரு ட்ரெய்லர். 7 கடல் 7 மலை அப்படின்ற ஒரு படத்துக்கான ட்ரெய்லர். நிறைய பேர் இதை பார்க்க சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கல. என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஒரு தீபாவளி இரவு. அப்பாடா, நிப்பாட்டிட்டான்டா. An immortal man-ஆ? மாமழை போற்றுதும் சொல்றான். மாமலை போற்றதும் நான் ஒழுங்க சொல்றேன் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லா வரும். வேணாம் சார். ஓ, அஞ்சலி கற்றது தமிழ் தங்க மீன். ஒரு நாள் ஆதல் இசை பொழுது கேள்வி பயவை அளவை இயவை கடிகை அலைவு பாய் படை நான்கு வெறி மணங்கு முடங்கு அந்தியம் ஆறு நாள் திக்கம் உரல் தடம் ஓரை இடம் நேரம் குறி ஊழ் நெறி. வெளியில குதிடா, வெளியில குதிடா, வெளியில குதிடா. என்னப்பா மரண வெறியா இருக்கு? ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நடுவில் சில லைன்ஸ் எல்லாம், சில வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? எனக்கு அதை வச்சு இந்த படத்துக்கான கதை என்னன்னு தெரியல. ஆப்வியஸ்லி அந்த ட்ரெயின் வச்சு அந்த ஜேர்னி அதை வச்சு தான் கதை அப்படின்னு தெரியுது. நடுவில் அஞ்சலி பார்த்தேன். அஞ்சலியும் நிவின் பாலியும் ஏதோ லைக் ஒன்றா இருக்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்தது. மேபி கொஞ்சோண்டு லவ் ஸ்டோரி இருக்கலாம், சத்தியமாக தெரில, என்னன்னே தெரில. அந்த எலியை நசுக்கிற சீன்லாம் ரொம்ப அது நிஜமான எலி இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஐ மீன் அது பார்க்க ரொம்ப ரியலாக இருக்குது, ஆனால் விஎஃப்எக்ஸ் மாதிரி தான் இருக்குது. லைக் ஓரளவுக்கு அது விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்ல முடியுது, பட் பார்க்க ரியல் மாதிரியே இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, சூரிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இருந்தாரான்றது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. இப்போது அந்த கேள்விக்குறியே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டராக வந்து அவர் ஃபார்ம் ஆகிட்டு வராரு. லைக் என்ன அவர்கிட்ட நான் பார்க்குற பிரச்சனை என்னென்னா, வேரியேஷன் லைக் இல்லை. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரோல்ஸ் மட்டும்தான் அவரால் டெலிவர் பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் வந்து எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நான் பார்க்குறேன். விடுதலையில் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் பர்சனலாக வந்து சூரிக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிவின் வந்து சொல்லவே தேவையில்ல, இது அவருக்கு பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவின் ஆல்சோ இஸ் அன் அமேசிங் ஆக்டர்.
அஞ்சலியும் ஒரு பயங்கர ஆக்ட்ரஸ் அவங்கள. காஸ்ட்டே வந்து ரொம்ப கொஞ்சம் வெறித்தனமான ஒரு காஸ்ட்டாக இருக்குது. ஆப்வியஸ்லி ராம் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் கட்டுறது தமிழ் தங்க மீன்கள் மாதிரி ரொம்ப கிளாசிக்கான மூவிஸ் கொடுத்துருக்காரு, ரொம்ப அழுத்தமான மூவிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர்கிட்டருந்தும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கதை, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. இதுக்கான ரைட்டர் டைரக்டர் ரெண்டுமே ராம் தான். அவரே எழுதின கதை, அவரே டைரக்ட் பண்ணுற கதை. ஸ்டார் காஸ்ட்டில் வந்து ஒரு நிவின், அஞ்சலி, சூரி பேர் தான் போட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து சுரேஷ் காமாட்சி. மியூசிக் வந்து யுவனுக்கு வந்து லாஸ்ட் ஃபியூ மூவிஸாக கொஞ்சம் மியூசிக் பெருசாக இல்லை. இதில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது அவரோட ஜோன். ராம் கூட ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே வந்து அவரோட பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருவார். டிஓபி வந்து என்கே ஏகாம்பரம், எடிட்டர் மதி, ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து உமேஷ் குமார், லிரிக்ஸ் வந்து மதன் கர்கி, ஹியூஜ் ஃபேன் ஆஃப் மதன் கர்கி பை த வே. ஆக்ஷன் வந்து ஸ்டன் சில்வா, கொரியோகிராஃபர் வந்து சாண்டி மாஸ்டர். ஓகே, சாண்டி மாஸ்டர் கோரியோவா? காஸ்டியூம் டிசைனர் வந்து சந்திராக் சோனவானே, மேக்கப் பட்னம் ரஷீத். ஓகே 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 அனிமேஷன் போட்டிருக்கீங்க. விஎஃப்எக்ஸ்ன்னு போடலை. மேபி அந்த எலி வந்து நிஜமான எலியாக தான் இருக்குமோ தெரியலங்க. விஎஃப்எக்ஸ் டீமே இங்கே மென்ஷன் பண்ணல, வெறும் டைட்டில் அனிமேஷன், டைட்டில் டிசைன் கார்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. 7 கடல் 7 மலை வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. படத்தை பார்த்துட்டு நான் அதுக்கான ரிவ்யூ நான் கண்டிப்பாக போட்டுறேன். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் தயவுசெய்து மென்ஷன் பண்ணுறேங்க. வேறு ஏதாவது டீசர், ட்ரெய்லர், மியூசிக் எதுவாக இருந்தாலும் அதை நான் ரியாக்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மூவிஸ், சீரிஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான், எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.